நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ், புதிய ஏற்பாட்டில் 229ஆம் பக்கம். புதிய ஏற்பாட்டில் 229ஆம் பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் இல்லாதவங்க, பைபிள் கண்ணு தெரியல அப்படின்னு சொல்றவங்க டிஸ்பிளேயை பாருங்க. கர்த்தர் நல்லவர்த்தவங்க பைபிளை பாருங்க. கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்களே அந்த. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு அநேகர் உலகத்துல நம்ம இந்தியா தேசம் ஒரு பக்தி உள்ள ஒரு தேசம். ஆமா, நம்ம நாடு சமய சார்பற்ற நாடா இருந்தாலும் நல்ல பக்தி நிறைந்த ஒரு தேவ ஜனங்கள் இருக்கிற ஒரு தேசம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அதிகமாய் தேவனை, தெய்வத்தை தேட விரும்புகிறவர்கள். அதற்கு பலவிதமான உபாயங்களை, பலவிதமான காரியங்களை, பிரயாசங்களை அவர்களை ஏறெடுக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை தேடி, தேவனை தேடி, தெய்வத்தை தேடி அங்கும் இங்கும் பல இடங்களுக்கு பிரயாணப்படுகிறார்கள். மலைகளிலே போய் தேடுகிறார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடற்கரை அருகிலே போய் தேடுகிறார்கள். எங்கேயோ பலவிதமான பிரயாசங்களை செய்து ஆண்டவரை, தெய்வத்தை தேட வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை இன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் மேற்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அதுவும் குறிப்பாய் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தா, ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலுமே ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்கிறது, கோயில்கள் இருக்கிறது. எல்லாரும் நிறைய கோயில்களுக்கு போகிறாங்க. கடந்த நாட்கள்ல கூட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெரிய கும்பமேளா அப்படிங்கிற ஒரு இது நடந்துச்சு. ஆமா, ஏறக்குறைய எத்தனை கோடி பேர் வந்தாங்களாம்? இன்னைக்கு காலையில் 50 கோடின்னு போட்டிருக்காங்க. 50 கோடின்னு இன்னைக்கு காலையில நியூஸ்ல. இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? ஏறக்குறைய 138ல இருந்து 143 வரைக்கும் இருக்கலாம். அவ்வளவு ஜனத்தொகை கொண்ட இந்திய தேசத்துல ஏறக்குறைய 1/3 பங்கு மக்கள் எங்க போயிருக்கிறாங்க? அந்த உத்தரப்பிரதேசத்துல போய் தேடி போய் அந்த கும்பமேளாவில் அவங்க போய் எல்லாரும் அதுல போய் ஸ்நானம் பண்ணி வந்துட்டா நம்முடைய பாவங்கள் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. தோத்திரம். இது ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கே வருகிறது. சில இடங்கள்ல 6 வருடங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல தோத்திரம், நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு மாவட்டத்துல தஞ்சாவூர்ல அதுல போய் எல்லாரும் போய் குளித்து எல்லாரும் தங்களுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும், அந்த தெய்வத்தை அந்த நாளிலே தேடிவிட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் போறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி, ஐப்பசி, மார்கழி இதெல்லாம் மாசங்கள் எல்லாம் வந்துட்டா பயங்கரமா நம்ம சத்தங்கள் எல்லாம் கேட்கிறோம். பஜனைகளும் பூஜைகளும் நிறைய கேட்கிறோம். நிறைய மக்கள் செருப்பு அணியாம நிறைய விரதம் இருந்து தோத்திரம். நிறைய பேர் அங்கங்க அப்படியே நடந்து யாத்திரையாக சில கோயில்களுக்கு போகிறார்கள். இதெல்லாம் பலவிதமான பிரயாசங்கள். தங்கள் சரீரத்தை வருத்தி, தங்கள் பணத்தை செலவழித்து, தங்கள் பலனை எல்லாம் செலவழித்து
அவர்கள் ஒரு தெய்வத்தை தேடி அங்கும் இங்கும் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாம் பார்க்கிறோம், பக்தி உள்ள ஒரு தேசம். ஆனா எல்லாரும் அங்கே போய் தேடினால், அங்கே போய் ஸ்நானம் பண்ணினால், நாம் இப்படிப்பட்ட பிரயாசங்களை செய்தால் எனக்கு ஒரு நன்மை வந்து விடுமா? எனக்கு என் பாவம் நீங்கி விடுமா? என் சாபம் நீங்கி விடுமா? என் குறைவு மாறி விடுமா என்று சொல்லி பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், அவருடைய வாழ்க்கை முன் போலவே இருக்கிறது. அதிலே ஒரு மாற்றம் வரவில்லை. இதை நான் ஏன் சொல்லுகிறேன்? நாமும் கூட அந்த பாதையில் இருந்து கடந்து வந்தவர்கள். அல்லேலூயா. நிறைய பிரயாணப்பட்டவர்கள், நிறைய கொடுத்தவர்கள். ஆமென், ஆமென். முடியை கொடுத்தவர்கள், ஆமென். மூக்கை கொடுத்தவர்கள், காதை கொடுத்தவர்கள், ஆமென். எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கிறோம். பட்டினி பசி அப்படின்னு பல நேரங்களில் ஆமென் நம்ம சாப்பிடாம இருந்திருக்கிறோம். ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல விடிய விடிய தூங்காமலாம் இருந்திருக்கோம். ஏன்னா அன்னைக்கு தூங்காம இருந்தா தான் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி பலவிதமான பக்தியில தெய்வத்தை தேடி, ஆலயங்களை தேடி, பலவிதமான உபாயங்களை இன்னைக்கு மக்களும் தேடுகிறார்கள். நாமும் ஒரு காலத்தில் தேடிக்கொண்டிருந்தோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே பரிசுத்த வேதாகமம், தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்களிலே அவர் வாசமாய் இருப்பதில்லை. இன்னைக்கு எவ்வளவு பெரிய கோபுரங்கள் கட்டினாலும், எவ்வளவு பெரிய கட்டிடங்கள் கட்டினாலும், அதிலே பலவிதமான ஸ்தோத்திர அபிஷேகங்களை, பலவிதமான காரியங்களை செய்தாலும் அங்கே தேவன் வாசமாய் இருப்பது இல்லை. ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரா? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்களிலே தேவன் வாசம் பண்ணுகிறதில்லை. தேவன் வாசம் பண்ணுவதற்கு தெரிந்து கொண்ட ஒரு ஆலயம் நம்முடைய சரீரமாகிய, நம்முடைய சரீரம்தான் அவருடைய ஆலயம். நம்முடைய இருதயம்தான் அவருடைய ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சபைகளில் இப்ப பாத்தீங்கன்னா, இங்கே கூடி வர ஒரு கட்டடம் இருக்கிறது. நாம் ஆராதிக்க சில விதமான காரியங்களை நம்ம அங்க வச்சிருக்கிறோம். ஆனா பல ஆலயங்களிலே தெய்வத்தை அடையாளப்படுத்தக்கூடிய சில காரியங்களை வச்சிருக்கிறாங்க. அப்படித்தானே? ஆமென். சிலைகளை வைத்திருக்கிறார்கள், அல்லது படங்களை வைத்திருக்கிறார்கள், அல்லது சிலுவைகளை வைத்திருக்கிறார்கள். இப்படி பலவிதமான அடையாளங்களை வைத்து அதற்கு கொண்டு போய் சில காரியங்களை செய்து அதை பணிந்து கொண்டு வருகிறார்கள். எல்லாரும் போய் அதுல காலில் விழுந்து அதை தொட்டு கும்பிட்டு அதுக்கு முன்னால தோப்புக்கரணம் போட்டு இப்படி பல விதங்களிலே அவர்கள் ஆலயத்தின் ஆலயம்னு சொல்லி அந்த ஆலயத்துல போய் வழிபடுகிறார்கள். ஆனால் நம்முடைய சபைகளிலே, ஆவிக்குரிய ஆலயங்களிலே பார்த்தா ஒண்ணு இருக்காது. கட்டடம் மட்டும் இருக்கும், சுத்தி வசனங்கள் இருக்கும். ஆமென். திடீர்னு புறஜாதி மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சர்ச்சு ஆலயம்னு சொன்னா எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டா உள்ள வந்து அவங்க தேடுவாங்க. சர்ச்சுக்குள்ள வந்து தேடுவாங்க, எங்க கோயில் நீங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா அவங்க பார்த்ததெல்லாம் வேற விதமானது. ஆமென். ஆனால் ஏன் நம்ம அப்படி ஒன்று வைக்கல? இங்கே ஸ்தோத்திரம், ஆலயம் என்பது நீங்களும் நானும் தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்குள்ள தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். நாமே தேவனுடைய ஆலயம். அதே இப்படி தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கூடி வரும்போது தேவன் அந்த இடத்துல வாசம் பண்ணி தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய வல்லமைகளை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அதுக்கு தான் நாம் கூடி வருகிற இடம்தான் சபை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. இந்த கட்டடத்துக்கு இன்னைக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல.
தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம் கூடி வருகிறதுனால தான் இந்த இடத்துக்கு வேல்யூ. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கோபுரங்களை கட்டி அதிலே பலவிதமான விளக்குகளை பொருத்தி பலவிதமான போற வர்றவங்களாம் அதை கும்பிட்டுட்டு போறாங்க. எதை? கட்டடத்தை கும்பிட்டுட்டு போறாங்க. ஆமென். ஆனா சபை அதற்கென்று உருவாக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. சபை என்பது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கூடி வருகிற இடம், தேவனை ஆராதிப்பதற்கான ஒரு இடம், அதுதான் சபை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மீண்டுமாய் வாசியுங்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் உங்களுக்கு நீங்க தெரியாம இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு, அவன் கெட்டு போவது இல்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து, ஒன்றான மெய் தெய்வமாகிய கிறிஸ்து, அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவது இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, எங்க ஏற்றுக்கொள்ளணும்? இருதயத்துல. எங்க ஏற்றுக்கொள்ளணும்? இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். இங்க வந்திருக்கிற ஆண்டவரை என் சொந்த இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர்தான் என் தகப்பன், அவர்தான் என் தேவன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த தேவன் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். வாசிங்க 14 13. அவர்கள் இப்படி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களை பத்தி பைபிள் சொல்லுது, அவர்கள் இரத்தத்தினால் பிறக்கவில்லை, மாம்ச சித்தத்தினால் பிறக்கவில்லை. நல்லா சொல்றார். இப்படி யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை தன் உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை குறித்து சொல்லுகிறது. அவர்கள் நம்ம ரத்தத்துல தான் பிறந்திருக்கிறோம், அப்படித்தானே? மனுஷ சித் நம்ம பாருங்க, நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம அப்படித்தான் நம்ம நினைச்சிருக்கிறோம், நம்ம பிறந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம அம்மா அப்பா நம்ம தான் வேணும்னு நினைச்சு மைண்ட்ல வச்சு அவங்க பெற்றெடுத்தாங்களா? இல்ல, தெரியாது, அப்படித்தானே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெரியாது. ஸ்தோத்திரம். அப்ப சொல்றாரு, இப்படி விசுவாசிக்கிறவர்கள், இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் பிறக்கிறது போல பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து நீங்கள் சொந்த இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்க இந்த பூமியில நம்ம சோ அண்ட் சோ நம்முடைய அப்பா அம்மா இனிஷியல் நம்ம பிறந்திருக்கலாம்,
அந்த இன்சியல் அந்த பூமியில வைத்திருக்கலாம். ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனாலே பிறப்பிக்கப்பட்டவர்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் எப்படி பேரெடுத்து பார்த்தீங்களா? ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். பிறந்தவன் எவனும் தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறார். நீங்க நானும் யார் தெரியுமா? தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டவர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனாலே பிறந்தவர்கள். முதலாவது அதிகாரம் கொடுத்தார் அவருடைய பிள்ளைகள்னு. இரண்டாவது சொல்றாரு நீங்க எல்லாம் பூமியில சாதாரணமான பிறப்பு இல்லப்பா, நீங்க தேவனாலே பிறந்தவர்கள். நிறைய பேர் உங்க பிறப்பை குறித்து ரொம்ப ஐயோ நான் இந்த குடும்பத்துல வந்து பிறந்துட்டேனே, ஐயோ சில பேருக்கு ஆசை பெண்ணா பிறந்தவர்களுக்கு ஆணா பிறந்தோம் இல்லையான்னு ஆசை, ஆணா பிறந்தவர்களுக்கு பெண்ணா பிறந்தோம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆசை. இதுக்கு ரெண்டுக்கும் நியூட்ரலா பிறக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமென், தோத்திரம். அப்படி ஆசை. சில பேர் நான் ஒரே ஒத்தரா பிறந்துட்டேனே, எனக்கு கூட 4 பேர் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைப்போம். சில பேர் நினைக்கிறாங்க இவ்வளவு பெரிய குடும்பத்துல நான் பிறந்துட்டேனே, ஒத்தனா என்ன அழகா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சில பிறப்புகளை குறித்து, நான் கருப்பா பிறந்திருக்க கூடாதா, நான் செவப்பா பிறந்திருக்க கூடாதா, நான் உயரமா பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு பலவிதமான கற்பனைகள், பலவிதமான எண்ணங்கள் நம்ம எல்லாத்துக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ எப்படி பிறந்தாலும், எந்த குடும்பத்துல பிறந்தாலும் கர்த்தர் சொல்றாரு தேவனாலே நீங்கள் பிறந்தவர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன் உங்க பிறப்பு ரொம்ப விசேஷம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிறப்பு ரொம்ப விசேஷம். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு தாலுக்காவில் ஒரு குறிப்பிட்ட கிராமமோ பட்டணமோ, அந்த பட்டணத்தில் உள்ள சோ அண்ட் சோக்கு நீங்கள் நானும் இத்தனாவது பிள்ளையா பிறந்து இந்த இடத்துல குடியிருந்து இன்னைக்கு தேதி 16ஆம் தேதியில இந்த தேவாலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படிங்கிறது தேவன் நியமித்த ஒன்று. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க பிறப்பு என் பிறப்பு ஆச்சரியம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் வரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அல்லேலூயா. நீங்கள் நானும் ரொம்ப ஆச்சரியமானவர்கள், ரொம்ப அதிசயமானவர்கள். அவர் நம்மளை ஆச்சரியமா வச்சிருக்கிறார், அதிசயமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால நீங்க என்னைக்குமே கர்த்தர் உங்களை என்னையும் நம்முடைய பிறப்பை குறித்து என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். நமக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லாம தான் நம்ம பிறந்தோம். ஆனா அவர் தேவனு உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களை என்னையும் முன்குறித்ததுனால ஏற்ற வேளையில தெரிந்து கொண்டு ஏற்ற வேளையில ரட்சித்து இன்னைக்கு உங்களை என்னைய தேவ சமூகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
ஆமென். யாராவது நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்போம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம், நம்மையும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த கேடிசி நகர்ல இந்த இடத்துல இப்படி ஒரு சர்ச் வரும், இந்த இடத்துல இப்படி ஒரு சகோதரனை நம்ம மீட் பண்ணுவோம், இப்படி ஒரு சகோதரியை மீட் பண்ணுவோம். யாராவது நினைச்சீங்களா? யாராவது நினைச்சீங்களா? ஆச்சரியம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் ஆச்சரியமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். நம்ம பிறப்புல இருந்து எல்லாம் ஆச்சரியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆச்சரியம். பாருங்க சொல்றாரு, நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். எப்படி தேவனாலே பிறந்தவர் மட்டுமில்ல, அந்த தேவனாலே பிறந்தவர்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை தொடங்குகிறார். விசுவாசத்தை தொடங்கி அவர் நமக்குள்ள வருகிறார். அடுத்த வசனம் 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு உள்ளே. இப்போ நமக்கு உள்ள அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? என்னைக்கு அவரை விசுவாசிச்சோமோ, இன்னைக்கு இயேசு எனக்கு வேணும், எனக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நம்முடைய இருதயத்துல நினைச்சோமோ, அன்னைக்கு பைபிள் சொல்லுகிறது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். எப்படி வாசம் பண்ணாரா? அவர் வாசம் பண்ணி உள்ள வரும்போதே 2 விஷயம் நிறைஞ்சவரா வந்தாராம். 2 விஷயம் நிறைஞ்சவரா. ஒன்னு, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் எப்படிப்பட்டவர்? கிருபை நிறைந்த தேவன், சத்தியம் நிறைந்த தேவன். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இதுக்கு முன்னால நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை இருந்துச்சு, ஒரு வெறுமை இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்குறி இருந்தது. பலவிதமான விரக்தி நம்முடைய வாழ்க்கையில இருந்தது. எதுவுமே நினைச்சது நடக்கல. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா என்னைக்கு இந்த ஆண்டவர் இயேசு உள்ள வந்தாரோ, அன்னைக்கு பைபிள் சொல்லுகிறது அவர் கிருபை நிறைந்தவராய் உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்றார். ஆமென். கிருபை நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இரண்டாவது, சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். பைபிள் சொல்லுகிறது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்ப பாருங்க, இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு எனக்குள்ள வந்த உடனே, என் வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே, எனக்குள்ள என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, எனக்கு ஒரு புதிய வெளிச்சம் வந்தது, எனக்கு சில நன்மைகள் வந்தது அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ ஒரு மகிமையை பார்க்கிறோம், இயேசுவினுடைய மகிமையை பார்க்கிறோம், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. ஒரு பெரிய மகிமையை கண்டோம், அது பிதாவின் மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே அது இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அவர் வந்து வாசம் பண்ணின பிறகு இப்ப நமக்குள்ள பாருங்க, நம்ம மகிமையை ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம். இப்போ நமக்கு உள்ள ஆண்டவர் சொல்லாரு ஒரு மிகப்பெரிய மகிமை இருக்கிறது. இந்த மகிமை அந்த இயேசு கிறிஸ்துவினால் வருகிற மகிமை. இது பிதா கொடுத்த ஒரு மகிமை. ஆமென். இப்ப நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் அவர். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். இப்ப அவர் வாசம் பண்ணுகிற தேவன் இப்ப கிருபையை நமக்கு தருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒருவருக்கு கிருபையை தந்து பிரயோஜனப்படுத்துகிறார். ஆமென். அவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆமென். இந்த உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நம்ம இதற்கு முன்பாக நமக்கு ஒண்ணுமே தெரியாதவர்களா இருந்தோம். பாருங்க, இந்த பைபிளுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம பாட்டில் ஏதாவது கோயில் கொடையில சாமி ஆடிக்கிட்டு இருந்த ஆட்கள், அப்படித்தானே? விளையாட்டு சாமி ஆடி அப்படி இருந்த ஆட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த பைபிளை பார்த்த உடனே ஒரு பயம் வந்துச்சு. இது என்னடா, இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் கருப்பு கலர்ல ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்காங்க,
ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு இப்படி பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஆலயத்துக்கு போறாங்களே அப்படின்னு போய் நம்மெல்லாம் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி கிண்டல் அடித்து பரியாசம் பண்ணின நாட்கள் உண்டு. ஏன்னா நமக்கும் இதுக்கும் என்னது கிடையாது, சம்பந்தம் கிடையாது. வேத பாட்டு எங்கேயாவது மைக்கில் போட்டாங்கன்னா, குழாயில் கட்டி ஸ்பீக்கரில் கட்டி போட்டாங்கன்னா அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது பாட்டை பத்தியா இப்படி இருக்கு, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். பாட்டு கேட்ட உடனே நமக்கு என்ன தோணுச்சு? என்னடா பாட்டு போடுதானோ இவனோ, என்ன பாட்டு போடுதானோ, அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு நம்ம ஒரு காலத்துல நினைச்சோம். நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை பாருங்க. ஆனா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம புதுசு புதுசா பாட்டு படிக்கிறோம், புதுசு புதுசா பாட்டு படிக்கிறோம். ஆமென். பைபிள் எல்லாம் இப்ப நமக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முன்னால நமக்கு என்னன்னே தெரியாது. இப்ப பாருங்க, ஒண்ணு ஒண்ணா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இப்ப நமக்கு ஒண்ணு ஒண்ணா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை பேர் அப்படி தெரிய ஆரம்பிச்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, கிருபையின் சத்தியமும் நிறைஞ்ச தேவன் நமக்குள்ள வந்ததுனால இந்த கிருபையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், இந்த கிருபையை தந்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபையினால இப்ப பாட ஆரம்பித்து விட்டோம், ஆராதிக்க ஆரம்பித்து விட்டோம், வேதத்தை தியானிக்க ஆரம்பித்து விட்டோம். இந்த வேதத்தை தியானிக்க இந்த உலகத்துல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இனி ஒரு உலகம் எப்படி மாற போகுது, இந்த கடைசி காலத்துல என்ன நடக்க போகுது. இப்ப பாருங்க, கொரோனாவெல்லாம் பைபிள்ல எழுதி வச்சிருக்கு. இன்னும் கடைசி காலத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு எழுதி வச்சிருக்கு. இப்ப இதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு புரிய ஆரம்பிச்சுட்டு, நான் சொல்றேன், கிருபைகள் பெருகி கொண்டே வருகிறது. இதனால ஒரு மகிமையும் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ரெண்டு நல்ல கவனிங்க. இப்ப ஒரு பக்கம் கிருபை பெருகிக்கிட்டே வருது, இன்னொரு பக்கம் சத்தியமும் நிறைந்தவரா இருக்கிறார். சத்தியம் நமக்குள்ள பாருங்க, ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டோம், சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஏன் சர்ச்சுக்கு வந்தோம், ஏன் ரட்சிக்கப்பட்டோம், ஸ்தோத்திரம், ஏன் ரட்சிக்கப்பட்டோம், ஏன் இந்த பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகத்துல கர்த்தர் நிரப்புறார், ஏன் இப்படி ஒரு ஆலயத்தை கட்டுறோம், ஏன் ஒரு சுவிசேஷங்களை போய் அறிவிக்கிறோம், இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்திக்கிட்டே வர்றார். இப்ப என்ன நடக்க போகுது? ஆண்டவர் இயேசு சீக்கிரம் திரும்ப வரப்போறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு முறை வந்தாரு, சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, ரத்தம் சிந்தினாரு, திரும்ப தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய தரித்திரத்துக்காக, எல்லாவற்றுக்காக சிலுவையிலே அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து, தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இந்த பூமியில ஜீவனை கொடுத்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் போய் அமர்ந்து அங்கே நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணிட்டு சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். நான் இன்னை மாம்சத்துல இதுவரைக்கும் இருந்தேன், இனிமேல் ஆவியானவரை அனுப்ப போகிறேன், பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப போறேன். அந்த சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து நீங்க என்னெல்லாம் செய்யணும், நீங்க என்னெல்லாம் நடத்தணும், எப்படி ஆயத்தப்படணும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நான் போயிட்டு திரும்ப வருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. போயிட்டு திரும்ப வருவேன். வரும்போது இந்த சபையில நான் இந்த ஆவியானவரை கொண்டு யாரெல்லாம் ஆயத்தப்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு போவேன். அல்லேலூயா. இதையெல்லாம் இப்ப சபையில தேவன் வெளிப்படுத்திக்கிட்டே வர்றாரு. இதுதான் சத்தியம். எல்லாரும் சொல்லுங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் நானும் கை கொண்டு நடப்பதற்கு தேவன் ஒவ்வொரு நாளும் எப்படி பாட வைத்தாரோ, எப்படி ஜெபிக்க வைத்தாரோ, எப்படி வேதத்தை தியானிக்க வைத்தாரோ, அப்படியே ஒவ்வொரு வாரங்களும் சில சத்தியங்களை கொடுத்து நமக்கு அந்த கிருபையை தந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்படுத்திக்கிட்டே வர்றாரு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே வர்றோம், ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே வர்றோம். ஆமென், ஸ்தோத்திரம். வருஷத்துக்கு வருஷம் ஏஜ் கூடிக்கிட்டே வருது, இப்படிதானே? ஏஜ் கூடிக்கிட்டே வருது. அப்போ ஒரு வருஷம் நமக்கு கூடுது. இந்த ஒரு வருஷம் கூடுவதற்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யறோம்? வளருகிறோம். இத போல சபைக்கு வர வர நம்ம வளருகிறோம். எப்படி நம்ம சரீர வளர்ச்சிக்கு நம்முடைய ஒரு ஆகாரத்தை புசித்து, ஸ்தோத்திரம், பாருங்க, கொஞ்சம் ஏஜ் ஆயிட்ட உடனே, கொஞ்சம் வயசாகுது, எல்லாரும் வளர்ந்து வர்றோம், அப்படித்தானே? வளர்ந்து இப்பெல்லாம் 30 வயசுலயே சுகர் வந்துருதான், 30 வயசுலயே 40 வயசுலயே எல்லாருக்கும் சுகர் வந்துருதான். உடனே என்ன பண்றாங்க? கொஞ்சம் வயசாயிட்டு வருது, இப்ப சுகர் நமக்கு கொஞ்சம் குறைச்சிக்கோ, ஆஃப் சுகர். ஆமென், ஆஃப் சுகர் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றோம். உப்பை கொஞ்சம் குறைச்சா தான் பிரஷர் ஏறாது. கொஞ்சம் கொலஸ்ட்ராலை குறைச்சிக்கோ, அப்படித்தானே? இப்படி ஒண்ணா குறைச்சிக்கோ. கொஞ்சம் வாக்கிங் போ, காலையில எந்திரிச்சு கொஞ்சம் வாக்கிங் போ, முடிஞ்சா ஜாக்கிங் போ, இல்லைன்னா ரன்னிங் கூட போ, ஏதாவது ஒண்ணு போ. ஏன்? உனக்கு வயசாயிட்டு வருது, இப்போ நீ ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், நீ தொடர்ந்து உன்னை ஆக்டிவா வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் உன்னுடைய சாப்பாடுல சில காரியங்களை கண்ட்ரோல் கொண்டு வரணும். அப்படின்னா தான் உன்னுடைய லைஃப் நல்லா இன்னும் கொஞ்சம் இருக்கிற காலம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தா ஆரோக்கியமா போகும் அப்படின்னு சரீரத்துக்கு சொல்ற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்ச்சி அடைந்து வரும்போது, எப்பா கொஞ்சம் சுகரை குறைச்சிக்கோ. சுகர்னா சாப்பாடு இல்ல. உனக்கு நீ வளர்ந்துட்டு வர்ற இந்த மாதிரி சுபாவம் உனக்கு வேண்டாம், இந்த மாதிரி கோணம் உனக்கு வேண்டாம், இந்த புத்தி உனக்கு வேண்டாம். இதெல்லாம் விட்டுரு. இப்போ நீ என்ன செய்? இதுவரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தல்ல, இப்ப கொஞ்சம் ஜாக்கிங் போ, அவங்கள கொஞ்சம் நேசிக்க ஆரம்பி. இதுவரைக்கும் எந்த நேரமும் திட்டிக்கிட்டே இருந்தல்ல, இப்போ திட்டாத, கொஞ்சம் அன்பா பேசு. வளர்ச்சி சரீரத்துல ஒரு வருஷத்துக்கு வருஷம் ஒரு வளர்ச்சி வர வர நம்ம சில காரியங்களை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றோம், அப்படித்தானே? எல்லாரும் சொல்லுவாங்க, இவ்வளவு பெரிய பிள்ளையா வளர்ந்துட்ட, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்? பெரிய பிள்ளையா ஆன உடனே பெற்றோர் அந்த பிள்ளைகிட்ட என்ன செய்வாங்க? சில காரியங்களை எதிர்பார்ப்பாங்க. ஆண்டவரும் அப்படித்தான். ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, நீ ஞானஸ்நானம் பெற்று இவ்வளவு வருஷம் ஆச்சு, நீ அபிஷேகம் பெற்று இவ்வளவு வருஷம் ஆச்சு, இன்னும் உனக்கு இன்னும் வளரலையா, அறிவில்லையா? அல்லேலூயா அப்படின்னு. அப்போ சர்ச்சுக்கு வர வர என்ன ஆகணும்? growth ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க, growth ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்ப ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள நான் வந்துட்டேன், நீ விசுவாசிச்சு ஏத்துக்கொண்ட, உன்கிட்ட வந்துட்டேன், நான் உனக்குள்ள வாசம் பண்றேன், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா உனக்குள்ள வாசம் பண்றேன். இப்போ நான் உனக்கு என்னென்ன கிருபை தேவையோ அந்த கிருபெல்லாம் இப்போ உனக்குள்ளேயே இருக்குது. அது மட்டும் இல்ல, சத்தியமும் உனக்குள்ளேயே இருக்குது. இந்த சத்தியத்தை நீ கை கொண்டு நடக்கணும். அப்படின்னா தான் இந்த மகிமை, அது இந்த பிதாவின் மகிமை, அவருக்கு ஏற்ற மகிமை உனக்குள்ள பெருகி கொண்டே வரும். அதை நீ ஒன்னா கண்ணால பார்ப்ப. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், இந்த ஆலயத்தை மகிமையினாலே நிறைய பண்ணுவேன். அது என்ன ஆலயம்? சரீரமாகிய ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். இப்ப கர்த்தர் சொல்றார், இந்த ஆலயத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரா? அவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். இப்ப நமக்குள்ள வந்தவர், வாசம் பண்ணுகிறவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? இப்ப பாருங்க, டாக்டர்கிட்ட போனா தான் செக் பண்ணி, உன் பிரஷர் இப்படி இருக்கு, உன் சுகர் இப்படி இருக்கு, இதெல்லாம் கண்ட்ரோலா வச்சுக்கோ, இனிமேல் நீ சிக்கன் சாப்பிடாத, இனிமேல் நீ மட்டன் சாப்பிடாத, ரொம்ப நெய் ஊத்தி தோசையில அப்படி முங்க நெய் ஊத்தி சாப்பிடாத. யாரோ சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் காரத்தை குறைச்சிக்கோ. எப்ப பார்த்தாலும் ஸ்விக்கிலே ஆர்டர் போடாத, எப்ப பார்த்தாலும் ஜொமேட்டோலே நீ ஆர்டர் போடாத. கொஞ்சம் நீயே சுட்டு நீயே செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் டாக்டர் சொல்லுவாரு. ஆமென். அதில் சாப்பிடாதீங்க பிரதர், இந்த கடையில் எப்படி வாங்காதீங்க, ஹோட்டல்ல போய் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? இதெல்லாம் சொல்ற மாதிரி இப்ப சபைக்கு வந்த உடனே, இதை செய்யாத, இங்க போவாத, இது சரியில்லை, உன் உடம்புக்கு கெடும்னு ஒரு டாக்டர் சொல்ற மாதிரி உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை எதெல்லாம் கெடுத்து போடும்னு பாஸ்டர் சொல்லுவாரு.
பாஸ்டர் ஆவியானவர் மூலமா சொல்லுவாரு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப எத்தனை பேர் நீங்க உங்க சரீரத்தை காப்பாத்துறது இப்ப ரொம்ப முக்கியம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்னது? இப்போ இதை நீங்க ரொம்ப பார்க்கணும். ஆண்டவர் அழகா சொல்றார் பாருங்க, வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். இவ்வளவு நேரம் சொன்னது இன்ட்ரோடக்ஷன். 3ஆம் அதிகாரம் 16. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், அழகா சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. இப்போ உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்றாருன்னு சொன்னாரே, அன்னைக்கு வாசம் பண்றேன்னு சொன்னாரே, அது என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்கள். தெரியாம இருக்கீங்களா? தெரியாம இருக்கீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்கு வந்திருக்கீங்களே, நீங்க தெரியாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ரொம்ப கடினமான வார்த்தையா இருக்கு. தேவனுடைய ஆலயமாகிய உங்க சரீரத்தை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? கெடுத்துடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சொல்றாரு, தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் அவர் நமக்குள்ள வாசம் பண்ற தேவன், அவர் எதை எதிர்பார்க்கிறார்னா பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த சரீரத்தை ஸ்தோத்திரம், இந்த ஆலயத்தை நம்ம ரொம்ப பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். ஆமென். இந்த சரீரம், இந்த ஆலயம் என்னைக்கு அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணினாரோ, நம்மை தெரிந்து கொண்டாரோ, இது நம்முடையதல்ல. இது நம்முடையது அல்ல, இது அவருடையது. ஆமென். ஒரு காலத்துல இந்த சரீரத்துக்குள்ள நிறைய அசுத்தங்கள் இருந்தது, நிறைய பாவ பழக்க வழக்கங்கள் இருந்தது, சில பொல்லாத கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்தது. ஆமென். ஏன் அப்படி இருந்துச்சு? நமக்கு உள்ள வேற சில உலகத்தின் அசுத்த ஆவிகள், சில சாத்தானுடைய கிரியைகள் நமக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, சிகரெட் குடிக்க வச்சது, பீடி குடிக்க வச்சது, தண்ணி அடிக்க வச்சது, போதை பொருளை அடிக்க வச்சது, சினிமாவை போய் பார்க்க வச்சது, கண்ட இடங்கள்ல போய் தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துச்சு. இது எல்லாம் நமக்குள்ள கெட்ட இந்த சரீரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? கெடுத்துக்கிட்டே இருந்தோம். அல்லேலூயா. கண்ணை கெடுத்துக்கிட்டு இருந்தோம், கண்ணை கெடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப கெடுக்கிறோமா என்னன்னு தெரியல, இப்பவும் கெடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி, ரைட், வரட்டும். அல்லேலூயா. ஆமா. அதுக்கப்புறம் வாயை கெடுத்துக்கிட்டு இருந்தோம், காதை கெடுத்துக்கிட்டு இருந்தோம், தேவையில்லாததை போய் கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்படித்தானே? கெடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கால்கள் தேவையில்லாத இடத்துல எல்லாம் போய் நிற்கும். நின்னுச்சா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நின்னுச்சா? ஆமா. நான் ஒரு கோயில் கூட விட மாட்டேன். எதுக்கு? சும்மா போய் ரவுண்ட் அடிக்க, அந்த மாதிரி அப்படிலாம் போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாத இடத்துல போய் என் கால் நின்னுச்சு. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நம்முடைய சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களும் தவறான காரியங்களை சிந்திச்சுக்கிட்டே இருந்துச்சு, கற்பனையிலே வாழ்ந்துச்சு. நமக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நம்மகிட்ட வழி இல்லை. ஆனா நம்ம இலான் மஸ்க் அளவுக்கு நம்ம டீப்பா யோசிச்சுட்டு இருப்போம். இலான் மஸ்க்னா தெரியுதுல்ல? வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரர். ஆமா. அவர் விதவிதமா கார் வச்சிருக்கிற மாதிரி, அவர் இது பண்ற மாதிரி, அப்படியே 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 கற்பனை, பொல்லாத சிந்தனை. இதுக்கு வேற என்னது? எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, இருக்கிறது இங்க, ஆனா சிந்தனை அமெரிக்கால, ஐரோப்பாவில் அப்படி போய்கிட்டு இருக்கோம். சிந்தனை அப்படி தோத்துறோம், தவறான சிந்தனை. நான் கற்பனை பண்ணியிருக்கேன் ஒரு காலத்துல, சொன்னா நீங்க எல்லாம் சிரிப்பிய. அல்லேலூயா. ஆமா, நம்மகிட்ட மட்டும் பணம் இல்லையே அப்படின்னு முன்னால யோசிச்சேன். முன்னால பணம் இல்லையே, திடீர்னு
ஒரு பெட்டி நிறைய நமக்கு முன்னால ஒரு பணம் வந்து அப்படியே கிடைச்சிட்டுனா என்ன செய்வோம்? முதல்ல போய் ஒரு காரை வாங்குவோம். ஒரு காரை வாங்கிக்கிட்டு, ஆமேன், பாருங்க, காரை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சூப்பரா ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு அப்படியே சம்முன்னு இருக்கணும். நம்ம ஆமா, டிரைவர் போட்டு தான் வண்டி ஓட்டணும் அப்படின்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம்? பணம் வந்து அப்படியே விழுந்துராதா? ஒரு பெட்டி நிறைய விழுந்துராதா? யாராவது போட்டுட்டு போயிட மாட்டாங்களா? நீங்க எல்லாம் அப்படி நினைச்சிருக்க மாட்டேன்னு நீங்க நினைக்கல. நீங்க இதை விட பயங்கரமா நினைச்சிருப்பிய. அப்படிலாம் ஏன் கற்பனை அப்படி இருந்துட மாட்டோமா அப்படின்னு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு இப்பதான் தெரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப என்ன வேணும்னு நமக்கு மனசு ஓடுது? ஆண்டவரை சந்திக்கணுமே, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணுமே, ஊழியத்தை செய்யணுமே, தேவநாமத்தை மகிமைப்படுத்தணுமே அப்படின்னு தான் முழுக்க முழுக்க. இன்னும் பணத்து மேல சிந்தனையே வரல. அல்லேலூயா. சிலருக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த பிறகும் சிந்தனை பூரா அதுல தான் இருக்கும். அப்புறம் ரட்சிக்கப்படணும்னு நான் சரியா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா உண்மை அதுதானே. அல்லேலூயா, ஆமென். அப்பப்ப இனிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இடையில ஒரு கசப்பையும் கொடுக்கணும்ல. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அப்போ இப்ப இந்த சரீரம் எப்படி ஒரு காலத்துல ரொம்ப அசுத்தத்தை நடப்பிக்கிறதாய், ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இந்த சரீரத்துல இருந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ள வந்தாரோ, என்னைக்கு இந்த பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்குச்சு. எப்படி நீங்குச்சு? அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால இந்த சரீரத்தை கழுவ ஆரம்பிக்கும் போது இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, அதற்கு காரணமாக இருந்த அசுத்த ஆவிகளையும் கர்த்தர் விரட்டினார். எல்லா பாவ பழக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சுச்சு? நம்மை விட்டு வெளியே ஓடிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் போயிடுச்சு. இப்ப சரீரத்துக்குள்ள யார் வந்துட்டா? பரிசுத்த தேவன் வந்துட்டாரு. இப்ப பூரா ஒரே பரிசுத்தமா சிந்தனையா மாறிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம், தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்ப யாரை பார்த்தாலும் சகோதரா, சகோதரி அப்படின்னு நேசிக்க சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, தோத்திரம். வேண்டாம், பொய் வேண்டாம், ஏமாத்த கூடாது, நம்ம உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. இதுக்கு முன்னால இருந்தது பூரா பொய் தான், இதுக்கு முன்னால இருந்தது பூரா உண்மை இல்லாத ஒரு அநியாயமான ஒரு விஷயம்தான். ஆனா இப்போ அப்படி இல்லை. நம்ம ரொம்ப நீதியா இருக்கணும், நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கணும், நம்ம ரொம்ப பரிசுத்தமா வாழணும், நம்ம வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும். ஏன்னா இயேசு எனக்குள்ள, நான் சொல்றேன், இயேசு எனக்குள்ள வாசம் பண்ணுனா அந்த எண்ணம் தான் வரும். அல்லேலூயா, ஆமென். பொய் சொல்லிட்டு நிம்மதியா இருக்க முடியாது. இயேசு உள்ள வாசம் பண்ணாருன்னு வைங்களேன், பொய் சொல்லிட்டு நிம்மதியா இருக்க, சின்ன தப்பு செஞ்சுட்டு நிம்மதியா, ஏன்னா உள்ள பட 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 நடிக்கும். நீங்க தாராளமா பொய் சொல்லிட்டு கோயிலுக்கும் வந்துகிட்டு அப்படியே இயேசுநாதர் இருக்கேன்னு நம்பிக்கிட்டு இருந்தா ரட்சிப்பு கொஞ்சம் டேஞ்சர்னு அர்த்தம். இன்னும் பொய்யிலே வாழ்ந்துகிட்டு, பைபிள்ல கடந்த நாட்கள்ல ஒரு வசனம் வாசிச்சேன், அதை கூட என் போன்ல வந்து நான் மேல டாப்ல வச்சிருக்கேன் பாருங்க. எனக்கு இந்த மாதிரி வசனங்கள் பிடிக்கும். சங்கீதம் 119:2-3 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119:2-3. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு முழு, நல்ல வசனத்தை பாருங்க, 2ஆம் வசனத்தை. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் பத்தியா? ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா? எனக்கு பைபிளை இவ்வளவு நாள் படிச்சிருக்கோம், இப்படி ஒரு வசனம் நமக்கு உரைக்கலையே. ஆனா இப்போ கடந்த வாரங்கள்ல உரைச்சுது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அநியாயம் தைரியமா ஒருத்தர் செய்யறாங்கன்னா அவங்க இன்னும் முழு இருதயத்தோட கர்த்தரை, அல்லேலூயா சொல்ல மாட்டேல. நீங்க இன்னும் கொஞ்சம் அநியாயம்னால செய்ய முடியுதுன்னு வைங்களேன், என் மனசு செய்யறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வருதுன்னு வைங்களேன், ஒரு தைரியம் வருதுன்னு வைங்களேன், தோத்திரம். நான் இப்ப இன்னும் முழு இருதயத்தோட என் கர்த்தரை, இப்ப எனக்குள்ள கர்த்தர் வாசம் பண்றாரு, நான் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னா நான் அரகுற இருதயத்தோட என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் முழு இருதயத்தோட ஆராதிக்கிறீங்க? எத்தனை பேர் முழு இருதயத்தோட கர்த்தரை சேவிக்கிறீங்க? உங்களால அநியாயத்துக்கு துணை போக முடியுதா? பொய்க்கு துணை போக முடியுதா? அநீதிக்கு துணை போக முடியுதா? அநியாய சம்பாத்தியம் பண்ண முடியுதா?
கேர்ஃபுல், பி கேர்ஃபுல் அப்படின்னா உங்கள்கிட்ட சம்திங் ராங்னு அர்த்தம். கர்த்தர் இதை நினைச்சு சந்தோஷப்பட மாட்டார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்க நலமான வேலை செய்து பிழைக்கணும். நீங்க என்ன வேலை செஞ்சு பிழைக்கணும்? நீங்க ஒரு வேலை பார்க்கீங்க பாத்தீங்களா, அந்த வேலை தேவன் பிரியப்படுகிற வேலையா, அது நலமான வேலையா அப்படின்னு பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் சித்தால் வேலைக்கு கூட போலாம். நலமான வேலை, பிரயாசப்பட்டா தான் சொல்லுங்க சம்பளம், அப்படித்தானே? ஆமா, டிரைவர் வேலைக்கு கூட போலாம், பிரயாசப்பட்டா தான் சம்பளம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா பிரயாசப்படாத பணம் என்ன செய்யக்கூடாது? சொல்ல மாட்டேல நீங்க எல்லாம். அப்பெல்லாம் அந்த எண்ணத்துல இருக்கல எல்லாரும், எப்படியாவது 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 மேல வந்துடணும்னு நினைக்கலாம். அப்படிலாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நலமான வேலை செஞ்சு பிழைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. உழைச்சு பிரயாசப்பட்டு வேர்வை சிந்தி நீங்க சம்பாதிக்கிற பொருள் தான் உங்களுக்கு நிலைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, பாருங்க பாருங்க. அப்போ நம்ம வந்து அநியாயமா சில காரியங்களை நம்ம சம்பாத்தியம் பண்ணிட்டு, அநீதியா சில உழைச்சு சில காரியங்களை சம்பாத்தியம் பண்ணிட்டு அதை கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தா கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. நான் சொல்றேன், அதனால நடக்கிற ஊழியமும் ஆசீர்வாதமா இருக்காது. நல்ல தெளிவா. ஏன் தெரியுமா? தேவனுக்கு பலி எப்படிப்பட்ட பலியை செலுத்தணும்? எல்லாரும் சொல்லுங்க, பழுதற்ற பலி. எல்லாரும் சொல்லுங்க, பழுதற்ற பலி. இப்ப நீங்க கொண்டு காணிக்க கொடுக்குறீங்க ஒரு 10,000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய். 10,000 ஓவர் பாஸ்டர், உங்களுக்கு 1000 ரூபாய். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சரி, 1000 ரூபாய் நல்ல வேலை. 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் பழுதற்ற பலி தானா? நீங்க சரியா சம்பாத்தியம் பண்ணது தானா? அப்படி சொன்னீங்கன்னா இந்த 1000 மூலமா இங்க நடக்கிற ஊழியம் அது சில ஆத்துமாக்களை ரட்சிக்கும். இல்ல, நான் 10 லட்சம் நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல அப்படியே அடிச்சிட்டேன், அப்படியே வந்துட்டு அந்த 10 லட்சத்துல 5 லட்சத்தை அப்படியே நான் ஒரு ஆலயம் கட்டி கொடுக்கிறேன். அதுல நடக்கிற ஆராதனைகள் தேவனுக்கு பிரியமில்ல, அதுல நடக்கிற ஊழியங்கள் தேவனுக்கு பிரியமில்ல, அதுல காரியங்கள்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. எழுதி வச்சுக்கோங்க. 10 ரூபாய் கொடுக்கிற காணிக்க, 50 ரூபாய் கொடுக்கிற காணிக்க, 100 ரூபாய் கொண்டு கொடுப்பாங்க பாருங்க. இந்த குளத்து வேலைக்கு போயிட்டு சம்பாத்தியம் பண்ணி அதுல ஒரு 50 100 கொண்டு கொடுப்பாங்க பாருங்க. அதுக்கு ஒரு பைபிளை வாங்கி ஒருத்தன்ட்ட கொடுத்தோம்னு வைங்க, அந்த பைபிளை வாங்கினவன் ரசிக்கப்பட்டுருவான். ஏன் தெரியுமா? அந்த காணிக்க பணம் வீணா போவாது, ஏன்னா அது உழைச்சது. ஆனா நான் எங்கேயோ இருந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து 100 பைபிளை நான் எடுத்ததுல அதோட ஒரு கொள்ளையில அதுல ஒரு 100 பைபிளை நான் 100 பேருக்கு கொடுத்தாலும் சரிதான், அவன் ரசிக்கப்பட மாட்டான். புரியுதா உங்களுக்கு கிரியைகளை? அப்போ நான் எதை நடப்பித்தாலும் பரிசுத்தத்தோடு நடப்பிக்க தேவன் விரும்புகிறான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதனால தான் தேவனுடைய மனுஷர்கள் சில இடங்களில சில காரியங்கள்ல காணிக்க வாங்க யோசிப்பாங்க. நான்லாம் பிரதிஷ்டையோட தான் நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, எனக்கு சரியான காணிக்க வந்தா போதும், உடைய ஊழியத்துக்கு பயன்படுகிற காணிக்க வந்தா போதும், இல்லைன்னா எனக்கு வேண்டாம். நோ. ஆமென். எனக்கு ஒரு ஊழியரை தெரியும். அந்த ஊழியர் காணிக்கையை வாங்கிட்டு ஜெபம் பண்ணும் போது அவர் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவாரு? தயவுசெய்து தப்பா நினைச்சுக்கிட கூடாது. தப்பா நினைச்சுக்கிட, நீங்க எல்லாம் கொஞ்சம் தேர்னவங்கனால நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆண்டவரே, இதை காணிக்கைகளை நீங்க அங்கீகரிங்க. இதுல ஏதாகிலும் ரத்த சம்பந்தமான பலிகள் இருக்குமானால் அதை பரிசுத்த. ஏன் வாங்குற? ரத்த சம்பந்தமான பலி இருக்கும்னு தெரியுது இல்ல, ஏன் வாங்குற? வாங்கிக்கிட்டு அந்த ஜபத்துல சரியாயிருமா? வாங்கவே, பைபிள்ல அடையாளம் இருக்கு, வாங்கவே கூடாது. தட்டுதல் பண்ணினான் எலிசா, தட்டுதல் பண்ணினான் தானியேல், தட்டுதல் பண்ணினான். ஆபிரகாம் வாங்கவில்லை. தெரியுமா? தெரியுமா? அதனால நீங்கள் கொடுப்பதை விட கொடுக்காமல் இருப்பதை நினைத்து நான் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் ரொம்ப தெளிவா பேசி, ரொம்ப தெளிவா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே வரணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை, இது டேஞ்சரான வேர்டுங்க, டேஞ்சரான வேர்டு. இன்னைக்கு கர்த்தர் இந்த வருஷத்துல ஒரு மகிமையான ஒரு ஆலயமாக நம்ம மாற்ற விரும்புகிறார் என்று சொன்னா, அதுல தேவன் விரும்புகிற முதல் காரியம் நமக்குள்ள பரிசுத்தம் வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்தம் வேண்டும் என்று விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. பிரதர், உங்க கண்ணை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்க நாவை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கண்ணை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். கண்ட காட்சிகளை பார்க்க முடியுமா? கண்ட காட்சிகளை பார்க்க முடியுமா? நீங்க போய் போன் பார்க்க, இது டிவியில நீங்க தேவையில்லாத படங்களை பார்க்க முடியுமா? சினிமா தியேட்டர்ல போய் பார்க்க முடியுமா? இங்க சினிமா தியேட்டருக்கே நான் இது வரைக்கும் போனதில்லைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். 1 2 3. சூப்பர்டா, சூப்பர்டா, சூப்பர்டா. நல்ல கை வைத்து காட்டுமா. சூப்பர்மா, சூப்பர்மா. காட் பிளஸ் யூ. அப்ப மீதியெல்லாம் தியேட்டருக்கு போயிட்டு வந்து உட்காந்துருக்கீங்களோ? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால போயிருந்தா ஓகே. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தியேட்டருக்கு போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. தியேட்டருக்கு போகக்கூடாது. அது என்ன அங்க போறது? நான் தான் சொன்னேன், தேவையில்லாத இடத்துல போய் கால் நினைச்சப்படாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தியேட்டர்கிட்ட நமக்கு என்ன வேலை? நாங்க எங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டு போனாங்க, எங்களுக்கு நல்ல படங்களை தான் காமிச்சாங்க. ஸ்கூல்ல இருந்து கூட்டு போறோம்னு சொன்னாலும் நாங்கெல்லாம் விட மாட்டோம், தெரியுமா? பிள்ளைகளை விட மாட்டோம். வேண்டாம், தியேட்டர்ல போய் இந்த தியேட்டரோட அதையும் பார்க்கணும். அது ஒரு பிசாசு. அந்த இடத்துக்கே நம்ம போனோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தேவையில்ல, பரிசுத்தம் முக்கியம். பரிசுத்தம். உன் கண்ணை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். பிரசங்கியின் புத்தகம், பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரமா? நீ உன் கண்ணின் காட்சிகளிலும் 11:9 வாசிங்க. வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் ஒன்று பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆண்டவர் விட்டுருவாரு. இதுக்கு மீறி ஒளிச்சு வச்சு யாருக்காவது தெரியாம நீ உன் மனசுல நினைக்கிறபடியெல்லாம் நீ வாழ்ந்தன்னா வாலிபனே, உன்னை விட்டுருவாரு. உன்னை விட்டுருவாரு. சில பேருக்கு எப்படி நினைப்பு? ஆண்டவரே என்ன தடுக்கட்டும். தடுக்க மாட்டார். ஆண்டவரே என்ன தடுக்கட்டும், என்ன பாவம் செய்யாதபடிக்கு தடுக்கட்டும். நான் விரும்பல, வேணா ஆண்டவர் தடுத்துக்கிட வேண்டியதானே. தடுக்க மாட்டாரு. உன் இஷ்டம் போல போன்னு விட்டுருவாரு. அவர் ஹானஸ்ட் காட். அல்லேலூயா சொல்லுங்க. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும். அப்படின்னா இப்போ ஆண்டவர் உன்னை விட்டுருவாரு. நீ திரும்ப திரும்ப பார்க்க விரும்பினா விட்டுருவாரு. நல்ல, அவர் வந்து தடுக்க மாட்டாரு. உனக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்காரு, நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருந்தா அவர் தடுக்க மாட்டாரு. ஆனா உணர்வை ஏற்படுத்துவாரு. என்ன உணர்வை ஏற்படுத்துவாரு? நீ பார்க்கிறது தப்பு, நீ பார்க்கிறது தப்பு அப்படின்னு உணர்வை ஏற்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர்லாம் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, இன்னும் தெரியாமலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சில வேண்டாத காரியங்கள் வரும்போது இது தப்புன்னு என்ன கர்த்தர் உணர்த்தி நான் அதை பார்க்காம வெளியே வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். வரும் வரும், அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வரும். ஆமென். பாவ சோதனை வரும், பாவ சோதனை வரும். திரும்ப திரும்ப என்ன செய்யும்? வரும். ஏங்க, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பயங்கரமான மியூசிக் இன்ட்ரெஸ்ட் உள்ளவன். ஆமா, எஸ்பிபின்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். சரியா? ஆமா, அவரை மாதிரியே அப்படியே பாடி பார்க்கறது, அவரை மாதிரியே பாட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே வந்து என் மைண்டில் அப்படியே வச்சு அப்படி பாடி பாடி பார்ப்பேன். சரியா? அந்த மாதிரி முன்னால அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் நான் அப்படி கூட ஆசைப்பட்டேன். சரி இருக்கட்டும், ரொம்ப வேண்டாம். சரியா? ஹல்லேலூயா. அப்படி நான் நினைச்சேன். இப்ப பாருங்க, ரட்சிக்கப்பட்டுட்டேன். இப்ப நான் திரும்ப எஸ்பிபி பாட்டை நான் கேட்கலாமா? திரும்ப நான்
நான் அந்த பாட்டை பாடலாமா? சொல்லுங்க. ஆனா எனக்கு சோதனை வரும். ஆனா எனக்கு இந்த போன்ல நான் பார்க்கும்போது எனக்கு என்ன வரும்? எஸ்பிபி ஹிட்ஸ் முன்னால விழும். நல்ல பாட்டு, எனக்கு எந்த பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டு அப்படியே வரும். வந்த உடனே இப்ப எனக்கு பழைய நினைவு, சரி நமக்கு பிடிச்ச பாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இயேசுவின் நாமத்துல போ. அல்லேலூயா, ஆமென். எனக்கு வேண்டாம், தள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தனை என் கண்ணின் காட்சிகள், என் கண்ணுல நான் எனக்கு ஒரு பரிசுத்தத்தை நான் உண்டு பண்ணணும். ஆமென். இந்த கண் ரொம்ப முக்கியமானது. இந்த கண் எப்படிப்பட்டது? ரொம்ப முக்கியமானது. பைபிள் சொல்லுகிறது இருதயத்தின் வாசல் கண். இருதயத்தின் வாசல் கண். கண்ணுனால நீங்க ஒரு விஷயத்தை என்ன பார்க்கறீங்களோ அது உள்ள போய் ஸ்டோர் ஆயிரும். உள்ள போய் என்ன ஆயிரும்? ஸ்டோர் ஆயிரும். இருதயத்தினுடைய வாசல். அப்ப உன் கண்ணை நீ திறந்து வச்சுட்டா நீ கண்ணு வழியா பார்க்கிற விஷயம் எங்க போய் தங்கிரும்? உள்ள போய் தங்கிரும். உள்ள போய் தங்கிரும். அது நேரம் வரும்போது பாவத்தின் சூழ்நிலைகளை உனக்கு கொண்டு வந்து அந்த இச்சையை தூண்டிரும். அதனாலதான் கெட்டவைகளை என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது, பார்க்க கூடாது. ஆமென். டிவியில எல்லாம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. டிவியில நல்ல நியூஸ் பாருங்க, ஸ்போர்ட்ஸ் பாருங்க, நல்ல கிறிஸ்தவ சேனல்ஸ் பாருங்க. சில நேரத்தில் அந்த டாக்குமெண்ட்ரி, இந்த விலங்கு எல்லாம் போடுவானே, நானே 4 சேனல் சொல்லிட்டேன். அதனால நீங்க நாளையும் பார்த்து நேரத்தை போய்க்கிறக்கூடாது, அதிலேயே உட்கார்ந்து அடிக்ட் ஆயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். கண்கள்ல ஒரு பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்க. தீயதை பார்க்க கூடாது, தீயதை பார்க்க கூடாது. உங்களுடைய பார்வை பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா இந்த கண்ணுல இப்ப தேவன் தம்முடைய மகிமையை வைக்க விரும்புகிறார். இந்த கண் வழியா அவர் அநேக ஜனங்களை அவர் பார்க்க விரும்புகிறார். தேவனுடைய கண்ணா, தரிசனுடைய கண்களா நம்ம கர்த்தர் மாற்றணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்ததா நாவு. நாவு கண்ட அந்த வசனத்துல கடைசி எப்படி முடியுது வாசிங்க. ஆனால் நீ எல்லாம் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்துல கொண்டு வந்து, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நாள் முன்னால நிறுத்திடுவாராம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறுத்திடுவாரு. பக்கத்துல நான் உங்களுக்கு சாதாரணமா சொல்ல, கண்ணை கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேல? கண்ணை கொஞ்சம் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன். கொஞ்சம் கண்ணை கொஞ்சம், 2 விதமாவும் சொல்றேன். ஸ்பிரிச்சுவலாவும் கண்ணை பாதுகாத்துக்கோங்க, நார்மலாவும் நீங்க கண்ணை என்ன செஞ்சுக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. இப்ப நான் கண்ணாடி போட்டுட்டேன், எனக்கு இன்னும் 50 வயசு ஆகல. ஆனா இப்பவுமே என்ன பண்ணிட்டேன், கண்ணாடி போட்டுட்டேன். இன்னும் ஒரு 10 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ் கொஞ்சம் நல்லா பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டாலும் தெரியாது. அப்புறம் என்னது, சோடா புட்டியா, அது போட்டாலும் டிம்மா தான் தெரியும். சரியா? அப்போ இன்னும் எனக்கு என் கண்ணுக்கான கெப்பாசிட்டி அல்லது என் கண்ணுக்கான லைஃப் ஒரு 15 இயர்ஸ் இருக்குமா? ஒரு 15 இயர்ஸ் இருக்குமா? வச்சுக்கோங்க, நான் என்னத்தான் சொல்றேன். சரியா? பாருங்க. அப்ப இந்த 15 வருஷத்துல நான் நல்லதை பார்த்து இந்த பைபிளை ஒரு நிறைய படிச்சு இப்பொழுதே நான் சேர்த்து கொள்ள வேண்டும். உனக்கு நீ கண்ணு நல்லா இருக்கும் போதே நல்ல பைபிளை படிச்சிருங்கம்மா. பெரியவங்களுக்கெல்லாம் சொல்றேன், இனி அசட்டை பண்ணாதீங்க. பைபிள் நல்ல கண்ணு தெரியற வரைக்கும் என்ன செய்யுங்க. ஆமென். இப்ப அதே பிரசங்கி 12ஆம் அதிகாரம் நீங்க ஏற்கனவே வாசிங்கல்ல. உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. எந்த நாட்கள் வந்துரும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா, வயசான உடனே என்ன வந்துருமா? அதுக்கு தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும்
எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் அப்படின்னா கொஞ்சம் இப்போ ஒரு 50 வயசு 55 வயசு தாண்டியாச்சுனாலே இப்ப பாருங்க நிறைய உப்பு போட்ட மாதிரி தெரியும். சாப்பிட்டுட்டு ரொம்ப உப்பா தெரியுது, ஆனா உப்பு நார்மலா தான் இருக்கும். ஆனா நமக்கு என்ன தெரியுது? உப்பு அதிகமான மாதிரி தெரியுது, சீனி அதிகமான மாதிரி தெரியுது. இப்ப சாப்பிட முடியல, டாக்டர் வேற பயங்காட்டுதாரு. அதனால இப்போ நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. அதுக்கப்புறம் சூரியனும் 2 வசனம். இது என்னதுன்னு நினைக்கிய? சூரியனும் சந்திரனும் அந்தகாரப்படுமா? நட்சத்திரங்கள் அந்தகாரப்படுமா? இல்ல, நம்ம கண்ணு பேரும் அதை பார்க்க முடியாம. புரியுதா உங்களுக்கு? சூரியன் அங்கதான் இருக்க போகுது, ஆனா நமக்கு தான் தெரியாது. என்ன செஞ்சிருவோம்? என்ன விடுஞ்சிட்டா? புரியுதா உங்களுக்கு? விடிஞ்சது தெரியாது, இருட்டுனது. ஏன்? உன் கண் பார்வை குறைந்த நாட்கள் வரும்போது அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்ல கண்ணு தெரியுது அம்மா மாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைகளை வச்சு அம்மா மாரெல்லாம் சொல்லுங்க, ஐயா மாரெல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த கண்ணு பார்வை குறைந்ததுக்குள்ள இன்னும் நல்ல விஷயங்களை பார்த்து, நல்ல தேவனுக்குரிய காரியங்களை பார்த்து நல்லா படிச்சு சேர்த்து வச்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கண்ணு. 2வது நாவு. அல்லேலூயா. நாவை கர்த்தர் எதுக்கு உண்டாக்கி இருக்காரு தெரியுமா? வாய் எதுக்கு உண்டாக்கி இருக்காரு? தேவனை நல்லா துதிப்பதற்கு, தேவனை நல்லா ஆராதிப்பதற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு இல்ல. கெட்ட வார்த்தை பேசுற வாயில துதி வராது, அந்த துதி அங்கீகரிக்கப்படாது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. சாபமான வார்த்தை இந்த வாயில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சாபமான வார்த்தை வரக்கூடாது. அல்லேலூயா. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம். நாவு எப்படிப்பட்டதா? நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த நாக்க பத்தி எப்படி சொல்றாரு பாருங்க யாக்கோபு. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும், உங்க வார்த்தை, உங்க பேச்சு, உங்க நாக்கு, உங்க முழு சரீரத்தையும். அல்லேலூயா. சில நேரத்தில் இப்ப ரொம்ப திமிரா பேசுறோம்னு வைங்களேன். திமிரா பேசுறது எது பேசுது? சில நேரத்தில் அந்த நாக்கு சும்மா கிடக்காது, எதையாவது பேசி தொலைச்சிடும். பேசி தொலைச்ச உடனே அடி முழு சரீரம் தான் வாங்கும். அடி முழு சரீரமும் போட்டு பிச்சு எடுத்துருவான், பல்லெல்லாம் உடைச்சிருவாங்க, அடி விழும். அல்லேலூயா. ஆமா, இந்த நாக்கு சும்மா கிடக்காது. சிலர் சொல்லுவாங்க, என் வாய் சும்மா கிடக்க மாட்டாங்க, என் வாய் என்ன மீறி வருது. அது அநீதி நிறைந்த உலகம். அது ஆயுள் சக்கரத்தை என்ன செஞ்சிடும்? கொளுத்திரும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சரி, அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு 8ஆம் வசனம், நாவை அணுக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அடுத்த வசனம், இந்த நாக்குனாலதான் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை எப்படி? ஒரு பக்கம் இங்க வந்து நம்ம சர்ச்சில் வந்து இப்ப காலையில் நல்லா பாடணும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயான்னு நல்லா பாடணும், அப்படிதானே? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்களா? சரி சரி, கர்த்தர் நல்லவர். நீங்க கவனிங்க, அது பாட்டில் போட்டும் வரட்டும். கர்த்தர் நல்லவர், அது போக்குவரத்துமா இருக்கட்டும். நீங்க கவனிங்க. இப்ப பாருங்க, நாக்கு நல்ல இந்த நாவை வச்சு காலையில வந்து நம்ம நல்லா பாடுறோம். நல்லா பாடிட்டு வெளியே போய் நம்ம அடுத்த ஒரு மனுஷனை சபிச்சா அது நல்லா இருக்குமா? அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஒரே வாயிலிருந்து
புறப்படுகிறது. என் சகோதரரே, என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. இப்படி இருக்கல் ஆகாது. இப்படி இருக்க கூடாது. அப்ப உங்க நாவு உங்க வாய் என்ன செய்யணும்? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, ஆமென். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஒரே ஊத்துல இருந்து நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் ஒரே ஊத்துல இருந்து வருமா? ஒண்ணு நல்ல தண்ணியா இருக்கணும், இல்லைன்னா கெட்ட தண்ணியா இருக்கணும். இது ரெண்டும் மாறி மாறி நினைச்ச முடியாது, வர முடியாது. அதனாலதான் சொல்றாரு, உங்கள் வாய் உங்கள் நாவு சாபமான வார்த்தைகளை பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். உங்க நாவு பரிசுத்தமா இருக்கணும். எபேசியர் 4:30 சொல்லப்படுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏழுவான நல்ல வார்த்தைகளே உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நல்ல வார்த்தையை பேசுங்க. கேட்கிறவங்க பிரயோஜனப்படணும் அந்த வார்த்தையினால. அல்லேலூயா. தேவையில்லாத உட்கார்ந்து கதைகளை உட்கார்ந்து பேசிட்டு இருக்க கூடாது. தேவையில்லாத கதைகளை. செங்கோட்டையன் எடப்பாடி பக்கம் போவாரா, ஓபிஎஸ் பக்கம் போவாரா, சசிகலா பக்கம் போவாரான்னு சொல்லி நீங்க இங்க ஒரு விவாதம் நடத்திக்கிட்டு இருக்க கூடாது. அங்க டிவியில விவாதம் அவன் நடத்துறான், இங்க ஆமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேலா. இத பத்தி டீப்பா பேச்சு போய்கிட்டு இருக்கோம். ஆமென். டீப்பா பேச்சு போய்கிட்டு இருக்கு. எப்படியும் ஒரு ஆள் டிடிவி ஆளா இருப்பாரு, ஒரு ஆள் ஓபிஎஸ் ஆளா இருப்பாரு. இந்த ஆளு பேசும்போது அந்த ஆளை குத்துவாரு, அந்த ஆளை பேசும்போது இந்த ஆளை குத்துவாரு. இப்ப ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குத்துதல் நடக்கும். இந்த வார்த்தை பிரயோஜனமான வார்த்தைகளா? அரசியல் நிலவரங்களை, உலகத்தின் காரியங்களை அறிந்திருக்கலாம், அறிந்து கொள்ளலாம், தப்பு இல்ல. ஆனா நீங்க உங்க நாவை எதுக்கு பயன்படுத்துறீங்கன்னு பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சகோதரரையோ ஒரு சகோதரியவோ குறித்து நல்ல காரியங்களை பேசுறீங்களா? கெட்ட காரியங்களை பேசக்கூடாது. அவங்க ஃபேமிலி விஷயங்களில நீங்க உள்ள இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சில பேர் ஃபேமிலி விஷயங்களுக்குள்ள போய் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. அது என்னவா, அது இப்படியா, இது என்னவா, அது உட்கார்ந்து இங்க ஆராய்ச்சி நடக்கும். உங்க வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்க பரிசுத்தத்தை நடப்பிக்கிறீங்களான்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. இன்னொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ இன்னொருத்தருடைய குடும்பத்தையோ பத்தி நீங்க என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவையில்லாத காரியம், தேவையில்லாத இந்த வார்த்தைகள்னால தேவன் மகிமைப்பட மாட்டார். ஒரு வார்த்தை பேசினா உங்களுக்கு அதனால பிரயோஜனம் இருக்கான்னு பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு முன்னால பைபிள் சொல்லுது, வாசிங்க 25. அவயவங்களா இருக்கிறபடியால் எல்லாரும் பொய்ய விட்டுறணும். பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே. நாக்கை எதுக்கு பயன்படுத்தணும்? நல்ல கவனிங்க. உங்க நாக்க ரொம்ப மெய்ய பேசணும், பொய் பேசக்கூடாது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. இங்க ரொம்ப சரளமா வருதுங்க, ரொம்ப சரளமா பொய் வருதுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் சொல்லுது. ஆண்டவருடைய பிள்ளைகளை தானே ரொம்ப மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, எவ்வளவு அசால்ட்டா, எவ்வளவு சிம்பிளா அவங்க பொய் சொல்லிட்டு கடந்து போயிட்டு இருக்காங்க தெரியுமா? சோ தேவன் இதெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருப்பாரு அப்படிங்கிற அந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம எவ்வளவு பொய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க பேசுற வார்த்தையினால உங்களுக்குள்ள பாவம் வந்துவிடும். பாவம் செய்யாதிருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எரிச்சல் ஏன் தெரியுமா வருது? உங்களை பாவம் செய்ய தூண்டுவதற்கு, உங்கள் நாவை பயன்படுத்துவதற்கு எரிச்சல் வருதுன்னு வைங்க.
எரிச்சல் வருது. இந்த எரிச்சல் வந்து எங்க போய் நிற்கும்? நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை குறித்து. சில பேரை குறித்து எரிச்சல் என்ன செய்யுது? வருது. ஆண்டவர் சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால அவங்க எரிச்சல் என்ன செஞ்சிடணும். சில பேர் சிலரை பத்தி முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் இருக்கானே, அவன் இருக்காளே, இவன் இருக்கானே, எங்க மாமியார் இருக்காங்களே, எங்க மருமகா இருக்காளே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே முறுமுறுத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உள்ள எரிச்சல் இருக்குன்னு அர்த்தம். இந்த எரிச்சல் அப்படியே ஸ்தோத்திரம் எங்க கொண்டு போய் நிறுத்திடும் தெரியுமா? உங்களை சாபமான வார்த்தைகளை பேச வைத்து விடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் எரிச்சல் என்ன செஞ்சிடணும்? அது நாவை பயன்படுத்திடும். அதுக்கப்புறம் சொல்றாரு, பிசாசுக்கு இந்த எரிச்சலை வச்சு அவன் உங்களை தீயத பேச வச்சிருவான். அல்லேலூயா, ஆமென். உங்க நாக்கு ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். உங்க நாக்கு ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். நான் சொல்றேன், ஒரு மனுஷன் பரிசுத்தமாயிக்கிட்டே வர்றான் அப்படின்னா அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவனுடைய பேச்சு குறையும். புரியுதா? நீங்க வந்து ஒரு நபரோட நீங்க அல்லது உங்க ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அதிகமா ரொம்ப பேசுகிறவர்களா இருந்தா உங்களுக்கு பாவம் வந்துவிடும். பைபிள் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. சொற்கள் நீங்க அதிகமா பேச பேச உங்களுக்குள்ள என்ன வந்துகிட்டே இருக்குமா? பாவம் உங்களை அறியாம கூடிருமா? ஒரு மனுஷன் பரிசுத்தமாக விரும்புகிறவன் தன்னுடைய வார்த்தைகளை சுருங்க பேசுவான். பேச்ச சுருக்கிட்டீங்களா? தேவ சமூகத்துல பேச்ச சுருக்கிட்டீங்களா? சில பேர் சர்ச்சுக்கு வந்தாலும் பேச்ச விடுறது இல்ல. சிஸ்டர் எங்க நேத்து உங்களை ஆளக்கானோம்? அதான் நேத்து அந்த போதீஸ்வரைக்கு போயிருந்தேன். அப்படியா போதீஸ் போயிருந்தீங்க, என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்லையே. இல்லை, இந்த 2 சேலை தான் எடுக்க போயிருந்தேன். 2 சேலை. ஐயோ, அப்படியா? அப்போ ஆஃபர் போட்டிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அப்படியா, சரி. அது இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் போனா அது சீக்கிரம் போயிருங்க. இந்த மாடல் லேட்டஸ்ட் மாடல் வந்திருக்கு. எங்க வச்சு? இருக்கு பிரசங்கியில. பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும். சில பேர் சர்ச்சில் உட்கார்ந்து நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கப்பா? சர்ச்சில் உட்கார்ந்து என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சர்ச் வாசல்ல நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பைபிள் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? திரும்ப வாசிங்க. அப்ப இதுக்கு மேல நீ துணிகரமா நீ பேசுறியா? சர்ச்சில் உட்கார்ந்து வேற கதைகளை பேசுறியா? நீ துணிகரமா பேசுறியா? பைபிள் அழகா சொல்லுது, தேவ சமூகத்துல நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. பேச்ச குறை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பேச்ச குறை. அல்லேலூயா. வார்த்தை எப்படி இருக்கட்டும்? சுருக்கமா இருக்கட்டும். பரிசுத்தத்தை காத்துக்கோ. ஆமென். ஏன் தெரியுமா? உன்னை பேச வச்சு உன்னை பாவம் செய்ய வச்சு தேவனுக்கு விரோதமான காரியங்களை அது வந்து பிசாசு உன் நாவை பயன்படுத்துறான். ஆமென், ஆமென். குடும்பமே அப்படி பயன்படுத்தும். உங்களுக்கு தெரியுமா? யோபு சரித்திர புஸ்தகம், யோபுவின் சரித்திர புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாம் அதிகாரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசிச்சிரும், ஜீவனை விட்டுரும். மனைவி தூண்டுறா. யார? கணவனை தூண்டுறா. ஆமென். கணவனை தூண்டுறா. எதுக்கு? இவ்வளவு இழப்பு வந்துட்டு, இவ்வளவு நஷ்டம் வந்துட்டு,
இன்னமும் நீர் உத்தமமா இருக்க போறேரா? இன்னமும் நீர் உத்தமா இருக்க போறேரா? நீர் தேவனை என்ன செஞ்சிருங்க? தூஷிச்சிரு. இந்த ஆண்டவர்கிட்ட போய் நீ என்னத்தை கண்ட இந்த அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சிரு. உன் வாயினால சொல்றது யாரு? மனைவி. நான் சொல்றேன், இப்படி கேட்கிறேன், உங்க மனைவி உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்றாங்களா? இப்படி கேட்கிறேன், உங்க கணவர் உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்றாரா? சில நேரத்துல தேவனுக்கு விரோதமா பேசுறதுக்கு யாரே காரணமா இருக்கா? யோபுவினுடைய நிறைய பாதிக்கப்பட்டீங்க போல தெரியுது, வாழ்த்தே வர மாட்டாங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? சில புருஷமாருக்கு நிர்பந்தமான புருஷமார். எதுக்கு? என் மனைவினால நான் அப்படி பேசிட்டேன், அப்படி இல்லைன்னா வீட்டுல போராட்டத்தை தாங்க முடியாது, இப்ப என் மனைவிக்காக நான் பேசித்தான் ஆக வேண்டி இருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த புருஷனுக்கு அப்படி பேசணும்னு தோணாது, இது தப்புன்னு தோணும், இது பேசக்கூடாதுன்னு தோணும். ஆனாலும் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி அல்லேலூயா சொல்ல மாட்டேல. அதே மாதிரி சில மனைவிமாருக்கு என்ன பிரச்சனை? என் புருஷனுக்கு நான் சப்போர்ட் பண்ணாட்டா வேற யார் சப்போர்ட் பண்ணுவா? எனக்கு தெரியுது தப்புதாம்னு, ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது தேவனை பேசுறதா இருந்தாலும் சரிதான், தேவனுடைய பிள்ளைகளை பேசுறதா இருந்தாலும் சரிதான், சர்ச்சை பேசுறதா இருந்தாலும் சரிதான், பாஸ்டரை பேசுறதா இருந்தாலும் சரிதான், எனக்கு என் மனைவி தான் முக்கியம், எனக்கு என் கணவர் தான் முக்கியம். இவன் சொல்லிட்டா பத்தியா, தேவனை தூசிட்டு ஜீவனை விடும். அந்த மனுஷன் சொன்னாரு பாருங்க, இந்த அதற்கு அவன் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை பைபிள் சொல்லியிருக்கேன், சரியா? பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுறியே. தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. வார்த்தையினால உதட்டினால என்ன பண்ணல? பேச்சு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இன்னொரு காரியம், நம்ம பேச வேண்டியதை இன்னொருத்தரை பேச வச்சிடக்கூடாது. அதுக்கு பேரு இன்ஃப்ளூயன்ஸ்னு பேரு. புரியுதா உங்களுக்கு? சில பேர் சிலரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களா? உங்களுக்கு சுயமா இருக்கா? எல்லாரும் கொஞ்சம் என்ன பாருங்க, உங்களுக்கு சுயமா இருக்குல்ல? உங்களை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நீங்க விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் இதெல்லாம் நடக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதாவது கொலைகாரனை விட இந்த கொலை செய்ய தூண்டுறவன் தான் பெரிய குற்றவாளி. இப்ப கொலை ஒருத்தன் செஞ்சான், ஆனா கொலை செய்ய தூண்டுறவன் இன்னொருத்தன். அவன் தூண்டினவன் என்ன அர்த்தம்? இவன் இங்க இருந்து அவனை என்ன வச்சுட்டான்? ஸ்க்ரூ வச்சுட்டான். அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ். அதுக்கு பேர் தான் என்னது? இன்ஃப்ளூயன்ஸ். இந்த வார்த்தையினாலே தூண்டப்பட்டவன் போய் கொலை செய்து விடுகிறான். இப்ப குற்றவாளி கொலை செய்தவனை விட கொலை செய்ய, நல்ல கவனிங்க, நீங்க யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கவனம். இதெல்லாம் தேவன் பாப்பார், உங்க இருதயத்தை பாப்பாரு. அல்லேலூயா. உங்க நோக்கம் என்னங்கிறத கர்த்தர் பாப்பார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் கூட வாசித்து, இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்து இதோட நான் முடிக்க விரும்புறேன். கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புத்தகம் 15ஆம் சங்கீதம் வாசிங்க, 3ஆம் வசனம். 2:3. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் நானே. நீங்க எதை பேசணுங்க? நீங்க எதை பேசணும்? மனதார சத்தியத்தை பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மனதார எதை பேசணும்? சத்தியத்தை பேசணும். இப்ப நான்லாம், எனக்கெல்லாம் ஆசை சத்தியம் பேசிக்கிட்டே இருக்கணும், வசனம் பேசிக்கிட்டே இருக்கணும் மனசார. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. சிலருக்கு சத்தியம் பேசினா பிடிக்காது, சிலருக்கு உண்மையான காரியத்தை உபதேசத்தை பிடிக்காது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, யார் பரலோகத்துல ஏறுவான், யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான்,
மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அல்லேலூயா, ஆமென். மனதார பொய் பேசக்கூடாது. தோத்திரம். மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அடுத்த வசனம், அவன் தன் நாவினால் புறங்குறாமலும். எல்லாரும் சொல்லுங்க, அவன் தன் நாவினால என்ன செய்யப்படனா? புறங்குறாமலும். சில பேருக்கு புறங்கூறி திரியறதா வேலையே. சில பேருக்கு இங்க கண்டு அங்க சொல்லுது, அங்க கண்டு நல்லா இருக்கிற மாமியார் மருமகளுக்கு இடையிலுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விஷயத்தை போட்டு தெரியுமா அவங்க மரும இப்படி சொல்லிச்சு தெரியுமா, மாமியார்ட்ட போய் உங்க மாமியார் இப்படி சொன்னாங்க தெரியுமா, ரெண்டு பேருக்கு இடையில என்ன பண்ணி விட்டாச்சு? புறங்குறுதல். என்ன பண்றது? தேவனுடைய பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிற தேவனுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது? புறங்கூறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். ஒரு சபை ஒரு விசுவாசியை பத்தி இன்னொரு விசுவாசிக்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்க மட்டும் இருக்கட்டும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, அதை போய் இன்னொருத்தட்ட சொல்லி தூத்திக்கிட்டு இருக்க கூடாது. புறங்கூறி தெரிகிறவன், புறங்கூறி திரிகிறவன். சூப்பர் சிஸ்டர், யாரு? நீங்க தானா? சுந்தரி சிஸ்டரா? யார் சொன்னா? சூப்பர் சிஸ்டர். கை உயர்த்துங்க, கல்ல கை உயர்த்தி காட்டுங்க சிஸ்டர். ஜெயபாரதி சிஸ்டர், நல்லா கொஞ்சம் கைகளை தட்டுங்களே. வசனம் அப்படி படிக்கணும். அல்லேலூயா. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ரகசியம்னா என்ன தெரியுமா? யாருக்கும் எது தெரியக்கூடாத விஷயத்துக்கு பேர் தான் ரகசியம். சில காரியங்களை ரகசியமாய் வைக்க வேண்டிய சில விஷயத்தை இந்த புறங்கூறுகிறவன் என்ன செஞ்சிருவான்? சொல்லிவிடுவான். அப்படின்னா என்ன செஞ்சிருவான்? ரகசியத்தை சொல்லும் போது அங்க மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். அப்ப சண்டைக்கு பெரிய பிரச்சனை என்ன? புறங்கூறுதல். நீங்க புறங்கூறீங்களா? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லுதேலா? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லுதேலா? எல்லாம் ரொம்ப யோசிக்கீங்க. சரி, மாத்திரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சா மனதார சத்தியத்தை பேசணும். தன் நாவினால புறங்கூறக்கூடாது. இரண்டாவது, தன் தோழனுக்கு என்ன செய்யக்கூடாது? அவன் பேரை டேமேஜ் பண்ணக்கூடாது. அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சையும், நல்லா சொல்லுங்க, அந்த பேச்சை எடுக்காம சொல்லுங்க கொஞ்சம். அந்த பேச்ச, சில பேர் அந்த பேச்சை போட்டு வாங்குறது தெரியுமா? எனக்கு வந்து ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிடணும், எனக்கு ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிடணும். சரியா? ஆபிரகாமை பத்தி தெரிஞ்சுக்கிடணும். ஆபிரகாமுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஆள்கிட்ட அப்படியே நைஸா போய் அப்படியே ஆபிரகாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட விரும்புறது வேற. ஆனா நான் வேற ஒரு விஷயத்தை அப்படியே போடுறேன். யார்கிட்ட? டேனியல்கிட்ட போடுறேன். டேனியல், ஆபிரகாம் தெரியுமா? நேற்று வந்தாங்க பிரதர். ஆமா பாஸ்டர், ஆமா வந்தாங்க. ஆமா பாஸ்டர், தெரியுமா பாஸ்டர்? இப்ப ஆபிரகாமை பத்தி ஒரு விஷயம் யாருக்கு தெரியும்? இதை நான் போட்டு வாங்குறேன். இப்ப நான் இதுக்கு பேரு அவர் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை. எங்க நீங்க அப்படி பேசுறீங்களா? ஒருத்தர் இல்லாத போது அந்த விஷயத்தை பத்தி நீங்க ஒருத்தர் போட்டு வாங்குறீங்களா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதீங்க, பேச்சை எடுக்காதீங்க. உங்க நாவு கரப்படுத்திருது. எவ்வளவு துதித்தாலும், எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு நீங்க சுவிசேஷம் சொன்னாலும் உங்ககிட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்க நாவு, உங்க வாய் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். புறங்கூறி சொல்லப்படாது. அலெக்ஸை பத்தி தப்பா செல்வத்துல சொல்லப்படாது. செல்வத்தை பத்தி தப்பா பிரவீன்ட்ட சொல்லப்படாது. அவன் இல்லாத நேரத்தில் ரிப்போர்ட் இருக்கா? உங்க மேல ரிப்போர்ட் இருக்கா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாது. சரியா? சரியா? தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறவங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம். கர்த்தருக்கு பயந்தவர்களை என்ன பண்றான்? ஏமா, கர்த்தருக்கு பயந்தவர்களை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னால போய் என்ன பண்ணணும்? ஆமா, சர்ச்சு முடிஞ்ச உடனே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஒருத்தரை ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணி கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் சொல்லணும்.
நீங்க கர்த்தருக்கு பயந்தவர்களை என்ன பண்ணணும்? சில பேர் மூஞ்ச வெட்டிட்டு அங்க பார்த்து போவாங்க. இது என்ன ஆவின்னு எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவி அப்படி போகாது. சிலருக்கு மட்டும் கை கொடுத்துட்டு சிலரை மட்டும் தூரத்துல அப்படி போகாது. இது பரிசுத்த ஆவி கிடையாது. நீங்க அப்ப ஆவியில அந்நிய பாஷைலாம் பேசுனீங்களே, அது பேசலாம், அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுறதுனால உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவின்னு இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. கிடையாது. சுபாவங்கள் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குணங்கள் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பிசாசு அந்நிய பாஷை பேசும் தெரியுமா உங்களுக்கு? பயங்கரமா பேசும். அதனாலதான் சில பேர் அந்நிய பாஷை வராம நீங்க அந்நிய பாஷை பேசிடாதீங்கன்னு சொல்றோம். ஏன்? உள்ள அவன் வந்துருவான், தக்க புக்கான்னு என்னத்தையாவது பேச வச்சு உங்களை வேற விதமா கொண்டு போயிடுவான். அதனால ஆவியின் நிறைவு வர்ற வரைக்கும் காத்துருங்க. நீங்களா ஒன்ன பேசிடாதீங்க. சரியா? கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. உங்களை அறியாம உங்களுடைய சென்ஸுக்கு எட்டாம நீங்க பேசுறீங்க பாருங்க பாஷை, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். என்னைக்கு உங்க சென்ஸுக்கு எட்டி உங்களுக்கு நீங்க பேசுற காரியத்தை உங்க இருதயத்திலே உங்க ரெக்கார்ட் பண்ணி சில விஷயங்கள் பேசுறீங்க பாத்தீங்களா, அது அந்நிய பாஷை அல்ல. ஆமென். நல்லா கவனிச்சுக்கணும். சிலர் கையை தட்டி நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனா மூஞ்ச படாரனை வெட்டிட்டு போவாங்க. கணம் பண்ணதுக்கு மனசு ஏமா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா? இன்னைக்கு சாயங்காலம் நான் வாசல்ல போய் நின்ன பிறதான் நீங்க எல்லாரும் போகணும். எல்லாரும் மூஞ்ச பார்த்து கை குடிக்கலாம். எல்லாருக்குள்ள எல்லா ஆவி ஒருவரே வாசமான ஆவி இருந்தா வாசல்ல வச்சே விரட்டிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நிறைய பேருக்கு விரட்ட வேண்டி இருக்குமோ? அல்லேலூயா. மேன். ஆமா, கர்த்தருக்கு பயந்தவர்களையோ. அதுக்கப்புறம் ஆணையிட்டதில் பாருங்க, வாயினால என்ன சொல்லிடுறான்? பிராமிஸ் பண்ணிடுறான். வாயினால பிராமிஸ் பண்ணிடுறான். நான் செய்வேன் பாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன் பாஸ்டர், இந்த சபைக்கு நான் தான் தூண், நான் தான் அப்படின்னு ரொம்ப தாராளமா ஆணையிடுவாங்க. ஆனா என்ன செஞ்சிருவாங்க? ஆம்பாட்ல போயிருவான். யார் நீங்க ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு செய்வேன் அல்லது சொல்லுவேன், நான் இப்படி இருப்பேன்னு நீங்க பிராமிஸ் பண்ணுனா, ஆணையிட்டால் அதுல தவறவே கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் அவசரப்பட்டு ஏதாவது என்ன பண்ணிடாதீங்க, சொல்லிடாதீங்க. சொன்னா அதுல இருந்து எப்படி நஷ்டமே வந்தாலும் அதை செஞ்சிடணும். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும். ஆமா, அன்னைக்கு சொன்னேன் பிரதர், அன்னைக்கு கொஞ்சம் இருந்துச்சு சொன்னேன், இன்னைக்கு கொஞ்சம் இல்லை, அதனால என்னால நான் சொன்னதை செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது. உனக்கு நஷ்டமே வந்தாலும் செஞ்சிரு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆணை இஷ்டதை நஷ்டம் வந்தாலும். அதுக்கப்புறம் பணத்தை என்ன செய்யப்படாதுங்க? எங்க பக்கத்துல கைபிடிச்சு சொல்லுங்க, வட்டிக்கு கொடுத்துறாதீங்க. ஆமென். உங்க பணத்தை வட்டிக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? சாபம். வீட்டுக்குள்ள வட்டிக்கு கொடுத்தா சாபம் வந்துடும். ஆமென். இன்னைக்கு வரும்போது நல்லா தெரியும், ஆனா அதுக்கு பின்னால எப்படி கூடி போகுதுன்னு தெரியாது. தெரியுமா? வட்டிக்கு கொடுத்த சம்பாத்தியம் அது ஒரு நாளும் நிலை நிக்காது. பைபிள் படி சொல்றேன். ஆமென். அதனால தான் சொல்றாரு, நீ இப்படி பரலோகத்துக்கு நீ போகணும்னு நினைச்சன்னா, கர்த்தருடைய கூடாரத்துல போய் தங்கணும்னு நினைச்சா நீ வட்டிக்கு கொடுக்காத. அல்லேலூயா. பிள்ளைங்க நல்லா பரிசுக்கிடுங்கம்மா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மற்றவங்களுக்கு நீங்க கொடுங்க, வட்டி இல்லாம கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதை ஒரு வருமானம் ஆக்கிடக்கூடாது. தோத்திரம். சில பேருக்கு அது தொழில், சில பேர் அதை தொழிலாவே பண்றாங்க. இவங்க பிரயாசப்படவே மாட்டாங்க, உழைக்கவே மாட்டாங்க, வட்டிக்கு கொடுத்து சம்பாத்தியம் பண்ண நினைப்பாங்க. எனக்கு ஒரு முறை நம்ம சபைக்கு எனக்கு ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார். கொஞ்சம் அவருக்கு சரீரத்தில் பலவீனம் வந்தார். வந்தவொடனே ஜெபம் பண்ண வந்தார். ஒரு வாரம் வந்தார், ஜெபம் பண்ணணும். ஆனா அவருடைய பிரதான தொழிலே என்ன தெரியுமா? வட்டிக்கு கொடுத்து வாங்குறது தான். ஒரு மாசம் வட்டி, 15 நாள் ஸ்பீடு மீட்ரு, என்னென்னலாமோ இருக்கு. சரி, அதான் அப்படி கொடுத்து தான் அவர் வட்டி கொடுத்து வாங்குவார். அப்போ அவனுக்கு பலவீனம்.
பலவீனம் வந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள். அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கும் போது நான் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிரதர், சரி நீங்க ரைட், கர்த்தர் உங்களை சுகமாக்கிடுவார், ஆனா சில சாபமான சில காரியங்களை நீங்க செய்யாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது, அதை நீங்க விட்டுங்க, எல்லாம் சரியாயிரும். இந்த பணத்தை நீங்க என்ன செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி உங்க தொழிலை மாத்துங்கன்னு சொன்ன மறுவாரத்துல இருந்து ஆளை காணும். மறுவாரத்துல இருந்து அதுக்காண்டி வசனத்தை சொல்லாம இருக்க முடியுமா? பைபிள் சொல்லுதுல, தன் பணத்தை வட்டிக்கு. நான் பாருங்க இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன், எனக்கு அவன் தர்றார இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இல்லையா, பணத்துக்கு ஊழியத்துக்கு வரல, அவன் யாரும் தருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான் வந்து வசனத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு முறை இன்னொரு குடும்பம், அவங்க வந்து கிட்டத்தட்ட லட்சங்கள் சம்பளம் வாங்குறவங்க, அவங்க வந்தாங்க சர்ச்சுக்கு வந்து சில வாரங்கள் வந்தாங்க. வந்த உடனே தசம பாகம் ஒரு மாசம் கொண்டு கொடுத்தாங்க. ஆனா அடுத்த மாசத்துல நான் சொன்னேன், நீங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா வரணும், ஆலய ஆராதனைக்கு வராம நீங்க இந்த காணிக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். 1 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க காணிக்க எவ்வளவு கொடுப்பாங்க? தசம பாகம். ஆமா, சபையிலேயே அதான் அதிகமாக கொடுக்கறதா இருக்கும். ஆனா நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அவங்களுக்கு என்ன தெரியுமா, வீட்டில் உட்காந்து போன்லேயே சில நேரம் ஆராதிச்சிருவாங்களாம். போன்ல இந்த சில பேர் ஆன்லைன்ல ஆராதனை நடத்தி மக்களை பூரா வம்பாக்குறாங்க பாருங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்படி சொன்னாங்க. நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அதுல இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். வேறு சபைக்கு நாங்கள் போகிறோம் சொல்லிட்டாங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க, உங்க காணிக்க எனக்கு தேவையில்லை, உங்க தசமாக எனக்கு தேவையில்லை. மற்றவங்கன்னா காக்கா பிடிச்சி கூட வச்சு கொடுப்பாங்க, நமக்கு அந்த பழக்கம் வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதுக்கப்புறம் சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு நாளுக்கு ஒன்று கூப்பிட்டாங்க, பாஸ்டர் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணணும். என்ன இருந்தாலும் நம்ம அருமை ஒரு நாள் தெரியத்தானே செய்யும். அல்லேலூயா சொல்ல மாட்டேலா? அல்லேலூயா. ஆமா, தோத்திரம். அப்போ ஜெபம் பண்ண நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க அந்த சபைக்கே போனாலும் நாங்க தசமா பாகத்தை உங்களுக்கு தர்றோம். தப்பு. இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. எந்த சபைக்கு போறீங்களோ அங்க கூட்டு கொடுங்க, உங்க காணிக்கைக்காக வரமாட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிட்டு ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிட்டு வந்துட்டேன். இன்னைக்கும் அதே வேற சபைக்கு போறாங்க. ஏன்? சத்தியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒழுங்கு ரொம்ப முக்கியம். தோத்திரம். இன்னைக்கும் வேற சபையினுடைய எந்த நபர்களும் காணிக்க கொடுத்து இங்க வந்தா நான் முதல்ல கேட்கிற கேள்வி, உங்க சபைக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்பேன். உங்க சபைக்கு நீங்க உங்க தசம பாகத்தை கொடுக்குறீங்களான்னு கேட்பேன். அப்படி இல்லாதவங்ககிட்ட நீங்க அங்க கொண்டு கொடுங்கன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. வாங்குறதுல இன்னைய வரைக்கும் இந்த கையை கரப்படாம காப்பதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அதனாலயே சில நன்மைகளை நான் இழந்து போவேன், எனக்கு கவலையே கிடையாது. அவர்கிட்ட போய் நிக்கணும், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தசம பாகங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல், அதுக்கப்புறம் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் என்றால் லஞ்சம் வாங்காமலும். ஆமென். லஞ்சம் என்ன செய்யக்கூடாதான்? வாங்க கூடாதான். ஆமென். குற்றம் இல்லாதவன் விரோதமா இந்த மாதிரி காரியங்கள்லாம் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஏன்? இது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்காக. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்குது. நம்ம எப்பவும் எப்படி இருக்கணும்? கரப்படக்கூடாது நம்ம மேல. நம்ம இந்த விஷயத்தை வச்சு ஒரு டாட் வச்சிடக்கூடாது, ஒரு புள்ளி வச்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பார்வையா இருக்கலாம், பேச்சா இருக்கலாம், நடக்கையா இருக்கலாம், கிரியைகளா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் நான் பரிசுத்தத்தை நடப்பிக்கிறவனா இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கு. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படியே ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர்.